Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் தேர்ட் மிட்டம் டெஸ்ட் இங்கிலீஷ், இது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர். இங்கிலீஷ் தமிழ் பொறுத்த வரைக்கும் அந்த ஜென்ரல் பேசேஜ் எல்லாம் இப்போ இல்லைங்களா, அதை பார்க்கறதுக்காக ஒரு ஜஸ்ட் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் தான். ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஸ்டடி பிளான் எல்லாமே அப்லோட் பண்ணி ஆயிடுச்சு. ஸோ ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் ரிலாக்ஸாக வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் தேர்ட் மிட்டம்க்கு. ஆனுவல் இது ஸ்டடி பிளானும் கேட்டிருந்தீங்க, சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆல் த கொஸ்டின், சூஸ் த அப்ராப்ரியேட் சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் மீன் பை சினானிம்ஸ்னா மீனிங்ஸ். இஃப் நோ பனானா இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் நோ ஒன் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட் இந்த இடத்துல ஷேர்ட் வரும். சி ஆப்ஷன் ஷேர்ட். செகண்ட், இட் வாஸ் எவிடென்ட் தட் ஹி வாஸ் அ ப்ராடிஜி. ப்ராடிஜி அப்படின்னா ஜீனியஸ். ஸோ சி ஆப்ஷன் ஜீனியஸ். த வேர்ல்ட் இஸ் வைட். வைட்னா என்ன, ரொம்ப பெருசு பரந்த உலகம்னு, அது ப்ராட். சி ஆன்சர் ப்ராட். ஸோ 3 சினானிம்ஸ். 1 மார்க்ஸில் சினானிம்ஸ் நமக்கு மிஸ் பண்ணக்கூடாது. அண்ட் செகண்ட் பார்ட், அப்ராப்ரியேட் ஆன்டனிம்ஸ். ஐ ஹாவ் லைக்ட் மை டாக்ஸ் வித் யூ. ஸோ லைக்டோட opposite ஆன்டனிம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்லைக்ட். பி ஆப்ஷன் டிஸ்லைக்ட். ஐ ஹாவ் டிஸ்லைக்ட் மை டாக்ஸ் வித் யூ. ஃபிஃப்த் ஒன், இட் இஸ் நோ ஈஸி மேட்டர் டு டிசைட். ஸோ இட் இஸ் நோ ஈஸினா அது அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது, சுலபமாக இல்லை அப்படின்னா டிஃபிகல்ட். பி ஆப்ஷன் டிஃபிகல்ட். ஸோ அதுக்கான ஆன்டனம் கேட்டிருக்காங்க டிஃபிகல்ட். ஸோ லக்கி வராது, ஃபாஸ்ட் வராது, சிம்பிள் வராது, டிஃபிகல்ட் தான் எக்ஸாக்ட் ஆன்டனம். His work was included by them. ஸோ இன்க்ளூடட்னா என்ன, சேர்க்கறது, அதில் வந்து இன்க்ளூட் பண்ணுறது. எக்ஸ்க்ளூடுனா அதில் இருந்து தவிர்க்கிறது. ஸோ his work was added by them. B option added is the answer. Then choose the appropriate connector. It was the thing he prized. ஸோ except, thus, as long as, above all அப்படின்னும் போது இதில் கரெக்டான கனெக்டர் எதுனா it was the thing he prized above all, எல்லாத்துக்கும் மேலன்ற மாதிரி. சரிங்களா? And then choose the correct determiner. Dash earth revolves around the sun. ஸோ ஒரே ஒரு திங் அப்படின்னும் போது the earth, புக்குக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி அப்படின்னும் போது the earth, the sun. So the earth revolves around the sun. The is the correct determiner. அடுத்தது, frame sentences of your own by using the word birthday. birthday வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நான் சிம்பிளாக இருக்கட்டும்னு I went to a birthday party. ஓகேவா? இல்லை I wish for her birthday. I wished for her birthday. ஸோ பர்த்டேன்றது நம்ம மென்ஷன் பண்ணோம். ரொம்ப ஈஸியாகவே சிம்பிள் சென்டென்ஸாகவே நீங்கள் எழுதினாலே ஓகே. Then identify whether the following statement is of opinion or fact. ஸோ கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து ஒப்பீனியனா ஃபேக்டான்னு பார்க்க சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஒப்பீனியனாக கேட்குற மாதிரியா இல்லை உண்மையா. லெட்டர் கேன் ஹார்ட்லி டேக் த பீஸ் ஆஃப் அ டாக் அப்படின்றது ஒரு ஒப்பீனியன். அடுத்தது பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1, ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். 3 கொஸ்டின்ஸ் எழுதணும். நம்ம 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈச் ஒன் கேரிஸ் 2 மார்க்ஸ். ஸோ ஹூ டிஸ்கவர்ட் அ ரேர் மேத்தமேட்டிக்கல் ஜீனியஸ் இன் ராமானுஜன் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டில் ஆன்சர்ஸ் எழுதிருப்பீங்க இல்லையா, அதனால் நான் ஆன்சர்ஸ் எதுவும் சொல்லலை. ஆல்ரெடி நம்ம புக் பேக் எக்ஸசைஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் ஆன்சர்ஸ் உங்களுக்கு மார்க் பண்ணலனாலும் அதுலேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? அது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 1 வேர்ட் ஆன்சர் மாதிரி தான் இருக்கும். எதை நீங்கள் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். நம்ம வந்து ஹார்டி அண்ட் ஹிஸ் கொலீக் ஜெய் லிட்டில்வுட், அவங்க 2 பேர் தான். Why did the students laugh at ராமானுஜம்? அதுக்கான ஆன்சர்ஸும் நீங்கள் உங்கள் கிளாஸ் ஒர்க்கில் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அதாவது இஃப் நோ பனானா இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் நோ ஒன் வரும் இல்லைங்களா, அந்த ஆன்சர். அடுத்து, டிட் நேரு சென்ட் எனி ப்ரெசன்ஸ் டு இந்திரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இல்லை, பட் ஆனால் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா அந்த லெட்டரில் ப்ரெசன்ஸில், அது வரும் அந்த கொஸ்டின்கான ஆன்சர். வாட் டஸ் த ஃப்ரேஸ் கிரேட் ட்ராமா ரெஃபர் டு? கிரேட் ட்ராமானா இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். இது 4 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ். இதில் எனி 3 உங்களுக்கு எது தெரியுமோ ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் வந்து எழுதிடுங்க. அடுத்தது செக்ஷன் 2, ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ரோமன் நம்பர் 3ல 15th ஒன், change the following sentence into passive voice. They are decorating the wall. ஸோ இதை வந்து passive voiceல எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து என்ன டென்ஸில் இருக்குன்னு பார்த்துட்டு அதில் எப்படி சேஞ்ச் பண்ணணுன்றது. த வால், ஆர்க்கு இது வந்து ஈஸா மாறும் இல்லையா, த வால்ன்றது சிங்குலர். ஸோ அதுக்கு ஈஸ் தான் வரும். அப்போது த வால்ன்றதை இட்டு பக்கத்தில் இஸ், பீயிங் டெக்கரேட்டட், தேக்கு தெம். ஸோ பாசிவ் வாய்ஸ் மாற்றும் போது பை வரும். த வால் இஸ் பீயிங் டெக்கரேட்டட் பை தெம். இதுதான் பாசிவ் வாய்ஸ். அடுத்தது, சேஞ்ச் த ஃபாலோயிங் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச்.
Rahul said, do not spoil the ecosystem. ஸோ என்ன எழுதணும்னா ராகுல் அட்வைஸ்ட் நாட் டு ஸ்பாயில் தி ஈகோசிஸ்டம். இப்படி ஒரு பேட்டர்ன் இருக்குது. அப்படி இல்லையா ராகுல் டோல்ட் நாட் டு ஸ்பாயில் த ஈகோசிஸ்டம். ஸோ ஃபுல் ஸ்டாப் நீங்கள் வச்சுருங்க. ஓகேவா? அடுத்தது பங்க்சுவேட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. பங்க்சுவேட் த ஃபாலோயிங் சென்டென்ஸில் இட்ஸ் ஸோ ஈஸி டு வாக் ஹியர் சன்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அப்போஸ்ட்ரோஃபி எஸ், இட்ஸ் ஸோ ஈஸி டு வாக் ஹியர் கமா சன் அண்ட் தென் எக்ஸ்க்ளமேஷன் மார்க். பங்க்சுவேட் த ஃபாலோயிங்கில். அடுத்து செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் 4ல் ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பேராகிராஃப் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 18ல் ஏ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த லைஃப் ஆஃப் ஸ்ரீனிவாச ராமானுஜன் இன் இந்தியா. ஸோ 2 ப்ரோஸில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேராகிராஃப் நல்லா தெளிவாக வித் சைட் ஹெட்டிங்ஸோடு படிச்சிங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இது 3rd மிட்டம்க்கு மட்டும். நீங்கள் 2 லெசனில் இருக்க 2 ப்ரோஸில் இருக்கிற 2 பேராகிராஃப் கொஸ்டினுமே படிச்சிங்கன்னா ஆனுவலுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இட் இஸ் அப் டு யுவர் சாய்ஸ். ஸ்ரீனிவாச ராமானுஜன் பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரியும், கிளியராக தெரியும்னா சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதுங்க. 5 மார்க்ஸ் எனி ஒன் நமக்கு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லையா பி எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேருஸ் லெட்டர். நான் இதை இதுக்கான ஆன்சர்ஸ் நான் ஏன் உங்களுக்கு வீடியோவில் தரல அப்படின்னா ஈச் ஸ்கூலுக்கு நமக்கு ஆன்சர்ஸ் டிஃபர் ஆகும். ஒரு ஸ்கூலில் ஒரு கைட் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் கிளாஸ் ஒர்க்ஸில் வேரி ஆகலாம். ஏன்னா சில டீச்சர்ஸ் அவங்களே ஓன் ப்ரிப்பரேஷன் கூட கொடுப்பாங்க ஈஸியாக. அதனால நீங்கள் உங்களோட ஆன்சர்ஸை நீங்கள் இங்கே எழுதிக்கோங்க. பேராகிராஃப் கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களோ அதை நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து செக்ஷன் 4 பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ், அதாவது 1 மார்க். ரீட் த ஃபாலோயிங் ஸ்டான்ஸா அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் given below. But I know no better spectacle than a comet in full flight. ஸோ போம்ல இருந்து லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லைன்ஸ் வச்சு நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. போம் கொஸ்டின்ஸ். ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹூ டஸ் ஐ ரெஃபர் டு. இந்த இதில் ஐ யாரை குறிக்குதுன்னா ஐ ரெஃபர்ஸ் டு த போயட் நார்மன் லிட்டில் ஃபோர்ட் இருக்கு இல்லையா, அவங்கள தான் ரெஃபர் பண்ணுது. தென் வாட் இஸ் த பெஸ்ட் ஸ்பெக்டக்கல் மென்ஷன்ட் இன் த அபவ் லைன்ஸ் அப்படின்னா த பெஸ்ட் ஸ்பெக்டக்கல்னு யாரை குறிக்குதுன்னா காமெட் இன் ஃபுல் ஃப்ளைட் அவங்கள தான் குறிக்குது. காமெட், அதாவது காமெட் இன் ஃபுல் ஃப்ளைட். அடுத்து பிக் அவுட் த அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ். அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ்ன்னும் போது அந்த லைனில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமாக இருக்கும் இல்லையா? தமிழில் மோனைன்னு சொல்லுவோம் இல்லையா, முதல் எழுத்து ஒரே மாதிரி வர்றது மோனைன்னு சொல்லுவோம். அதுதான் இங்கிலீஷில் அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ். ஸோ அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா பட், பெட்டர், பிபி ஃபர்ஸ்ட் லெட்டர். தென் செகண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளைட், எஃப் ஃபர்ஸ்ட் லெட்டர். ஸோ அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ்ன்னு போட்டுட்டு நீங்கள் இதை எழுதிக்கோங்க. 3 மார்க்ஸ் இந்த கொஸ்டினுக்கு. தென் செக்ஷன் 5 கோட் ஃப்ரம் மெமரி. இது மிஸ் பண்ணாதீங்க. மெமரி போம் ஈஸியாக நீங்கள் அழகாக தரோவாக ஒரு சின்ன மிஸ்டேக் கூட ஆகக்கூடாது, ஃபுல் மார்க்ஸ் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் 3 ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ். 3 5s 15. 3 கொடுத்துருக்காங்க. ஈச் ஒன் கேரிஸ் 5 மார்க்ஸ். Write a paragraph of 100 to 120 words about your favorite personality. இது நம்ம ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் மார்க் பண்ணியிருப்போம். நமக்கு புக்கில் பேஜ் நம்பர் 159ல் கொடுத்துருப்பாங்க. ரைட் அ பேராகிராஃப் ஆஃப் 100 to 120 words about your favorite personalityன்னு யூனிட் 6 ப்ரோஸ் ஃப்ரம் 0 to infinity-ல. ஸோ அதை ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அடுத்து டெவலப் த ஃபாலோயிங் ஹின்ஸ் இன்டு அ பேசேஜ். ஹின்ஸ் டெவலப்மெண்ட். எலஃபேண்ட்ஸ் லார்ஜஸ்ட் அனிமல்னு இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் கொடுத்துருக்குற ஹின்ஸை நீங்கள் அழகாக டெவலப் பண்ணிடலாம். எலஃபேண்ட்ஸ், அதாவது கொடுத்துருக்க சின்ன அதாவது சென்டென்ஸை ஃபஸ்ட்டு சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றிக்கோங்க. ஸோ எலஃபேண்ட்ஸ்னும் போது ப்ளூரல் வருதுலே, எலஃபேண்ட்ஸ் ஆர் த லார்ஜஸ்ட் ஆஃப் லிவிங் லேண்ட் அனிமல்ஸ். அடுத்தது 2 kinds இருக்குது. ஸோ தெர் ஆர் 2 kinds ஆஃப் எலஃபேண்ட்ஸ். தே ஆர் இண்டியன் அண்ட் ஆஃப்ரிக்கன். caught and tamed for their strength. They caught and tamed for their strength, intelligence, and they are very useful. It draws heavy loads and போட்டு piles, locks, state precisions. ஸோ இதை மாதிரி நீங்கள் சின்ன வேர்ட்ஸை சேர்த்து சிம்பிள் சென்டென்ஸாகவே நீங்கள் ஒரு பேராகிராஃபாக எழுதிட்டு அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருங்க எலஃபேண்ட்ஸ்னு. அடுத்து ரீட் த ஃபாலோயிங் பேராகிராஃப் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் given below. பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. விச் அஃபெக்டட் த கோரமாண்டல் கோஸ்ட் ரீஜியன். எது அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஹெவி ரெயின்ஃபால் ஜென்ரேட்டட் பை த ஆனுவல் நார்த் ஈஸ்ட் மான்சூன் இன் நவம்பர் டு டிசம்பர் 2015 அஃபெக்டட் த கோரமாண்டல் கோஸ்ட் ரீஜியன். எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். செகண்ட், how many persons were affected? More than 500 people were killed and over 18 lakh people were displaced with estimates of damages. Second question answer.
Third question, how were the floods is costliest to have occurred in 2015? எப்படி காஸ்ட்லியஸ்ட்னு சொல்றாங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கு பாருங்க, ஸ்கை ப்ளூ. லாசஸ் ranging from nearly 200 billion rupees to over 1 trillion rupees. The floods were the costliest to have occurred in 2015. Number 4, what has the flooding been attributed to? The flooding has been attributed to the 2014 to 16 El Nino event. அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின், நேம் த டிசாஸ்டர் மென்ஷன்ட் இன் திஸ் பேசேஜ். ஃபர்ஸ்ட் லைன்லே ஸோ ஃபர்ஸ்ட் லைன்லேயே இருக்குது பாருங்கள், த 2015 சவுத் இண்டியன் ஃப்ளட்ஸ். ஓகேவா, த 2015 சவுத் இண்டியன் ஃப்ளட்ஸ் இதுதான் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சினானம்ஸ், ஆண்டனம்ஸ், ஜென்ரல் பார்ட், கிராமர் பார்ட், ரிமைனிங் கொஸ்டின்ஸ் நீங்கள் இருக்கிறத ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பேப்பர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.